எந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களாக இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனத்தாங்கல் இருக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்த வேண்டிய இடம் வந்து கட்சியுடைய மேலிடம். உங்களுக்கு தொகுதி பங்கீடு வெளிப்படையாக நடக்கலை, இல்லை எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் டேரெக்டாக மாநில தலைவரான செல்வ பெருந்தகைட்ட சொல்லியிருக்கணும், இல்லை உங்களுடைய மத்திய தலைமை கிட்ட கொண்டு போய் நீங்கள் அதை ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போடும்போது அது என்ன ஆகுதுன்னா, சமூக வலைதளங்களில் காடர்ஸ் நிறைய விஷயங்கள் பேசுவாங்கங்க. ஏன்னா அவங்க ரொம்ப இம்பல்சிவாக, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கக்கூடியவங்க, சிந்திக்கக்கூடியவங்க. தலைவர்கள் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்க முடியாது. அவங்க எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸையும் அவங்க பார்க்கணும். மேலே இருக்கக்கூடிய தலைமை இதை முதல்லையே கண்ட்ரோல் பண்ணணும், இந்த முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இது இன்னும் மேலே 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 ஃபெஸ்டர் ஆகி ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை கிரவுண்ட் லெவலில் உருவாக்கிடுச்சுன்னா, நாளைக்கு யார் கேண்டிடேட்டாக நீங்கள் போட்டாலும், நீங்கள் நல்ல கேண்டிடேட்டாக போட்டாலும் கூட்டணி கட்சிகள் வேலை செய்யாமல் போயிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? எதிர்கட்சியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய வாக்கு வங்கி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஓட் பேஸோ இல்லை அவங்களுடைய செல்வாக்கையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இதுக்கிடையில் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கடந்த 4 தேர்தலாகவே ஒரே கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்லப்பட்டது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அந்த கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடுல மனக்கசப்புகள் ஏற்பட்டுடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரொம்ப குறைவான தொகுதி, கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல, கமலஹாசன் நான் போட்டியிடவே இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு கூட்டணியில் இது போன்ற விஷயங்கள் வர்றது சகஜம்தான். 2 கூட்டணியிலையுமே சில மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அட்லீஸ்ட் ரொம்ப வெளிப்படையாக ஜனநாயகத்தன்மையோட தங்களுடைய மனத்தாங்கல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஐ திங்க் முதல்வரும் அதை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு தெரிஞ்சோடனே வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த கூட்டணிக்குன்னு தெரியும் பொழுது நிறைய புது வரவுகளும் எதிரணியிலேருந்து இங்கே வராங்க. அப்போ அவங்களையும் அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஒவ்வொரு தேர்தலையுமே இது நடக்குது. ஒரு கூட்டணியில் இந்த மாதிரி மாற்று கருத்துகள், அதிருப்திகள் எல்லா கூட்டணியிலுமே இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் இட்ஸ் திமுக ஒரு அதிமுக. ஸோ கூட்டணியே இல்லாமல் போட்டியிடுறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நீங்கள் சீமானோ விஜயோ எடுத்துக்கிட்டா கூட அங்கேயுமே அதிருப்திகள் இருக்குது. ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேர் களத்துக்கு எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கான வாய்ப்பு இருந்தது, எங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்டணி இருக்கோ இல்லையோ இந்த பிரச்சனைகள் எல்லா தேர்தலையும் வருது, எல்லா தேர்தலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் கடந்து அந்த எலெக்ஷன் ஃபீவர் அப்படின்றது கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்க நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணி களத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கூட்டணியோடைய வெற்றிக்காக எல்லா தொண்டர்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தான், அப்படியே கடந்து வந்துருவாங்க. தொகுதி பங்கீடுல இந்த பிரச்சனை வர்றது காரணமே தேமுதிக உள்ள வந்தது. குறிப்பாக தேமுதிக 10 தொகுதி ஒதுக்கப்பட்டது தான் ஒரு பேச்சு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு குறிப்பாக காங்கிரஸ் ஆரம்பத்தில் தவாக்க கூட போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் தேமுதிக உள்ளே கொண்டு வந்த வேண்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரி திமுக சார்பிலானவங்களாம் சொல்கிறாங்க. சமூக வலைதளங்களில் காடர்ஸ் நிறைய விஷயங்கள் பேசுவாங்கங்க. ஏன்னா அவங்க ரொம்ப இம்பல்சிவாக, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கக்கூடியவங்க, சிந்திக்கக்கூடியவங்க. தலைவர்கள் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்க முடியாது. அவங்க எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸையும் அவங்க பார்க்கணும். வெறும் கட்சியில் இருக்கக்கூடிய காடர்களுடைய மனநிலையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்குது, கேண்டிடேட்ஸ் என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ் அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க, இது எப்படி ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அதெல்லாம் பார்த்து தான் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. ஸோ தொண்டர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லிடுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லக்கூடிய விவாதங்களில் நியாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தலைவராக இருக்கிறவங்க எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். அதையும் டாக்டர் திருமா அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனாலும் தேசிய அளவில் அவங்க ஒரு பெரிய கட்சியாக இருக்காங்க. இன்னைக்கும் பாஜகவுக்கு மாற்று அப்படிங்கிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வெறும் மாநில தேர்தல்கள் மட்டும் பார்க்க முடியாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் அவர்களை ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நிலைநிறுத்தி அவங்க தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஓட் பேஸோ இல்லை அவங்களுடைய செல்வ
செல்வாக்கையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு வந்து என்ன ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் வந்து தலைவர்கள் முடிவெடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அந்த முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க, இவங்களுக்கு இது கொடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து யோசிச்சு தான் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. 1க்கு 2 தடவை யோசிச்சு தான். பிகாஸ் எவ்ரி ஸ்டெப் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த தேர்தல். தே ஹேவ் தியர் ஓன் ரீசன்ஸ். எல்லாத்தையும் பொது வெளியில வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவா இருக்கட்டும் சரி, இல்லை அண்ணன் ஸ்டாலினாக இருக்கட்டும் சரி, அவர் வந்து தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுறாரு. அப்போ அந்த கடிதத்திலையும் அவர் மென்ஷன் பண்றாரு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். ஸோ தலைமை எடுக்கக்கூடிய முடிவை வந்து நீங்க ஏத்துக்கிட்டு களத்துல கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு முனைப்போட நீங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ தொண்டர்கள் வந்து ஐ திங்க் தே ஷுட் ரெஸ்பெக்ட் தலைவர்களுடைய அந்த முடிவுகளுக்கு வந்து அவங்க உரிய மரியாதை கொடுத்து அதன் வழிப்படி நடந்தாங்கன்னா தேர்தலில் இருக்கும். குறிப்பாக இப்போ கூட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நேற்று ஜோதிமணி அவர்கள் ஏதோ ஒரு பதிவு போட்டாங்க, அது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது. நான் கூட இன்னைக்கு மார்னிங் ஒரு பதிவு போட்டேன். தலைவர்கள் வந்து எந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களாக இருந்தாலும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனத்தாங்கல் இருக்கு அப்படின்னா அதை வெளிப்படுத்த வேண்டிய இடம் வந்து கட்சியுடைய மேலிடம். உங்களுக்கு வந்து தொகுதி பங்கீடு வந்து வெளிப்படையா நடக்கல, இல்ல வந்து எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க டைரக்டா மாநில தலைவரான செல்வ பெருந்தகைட்ட சொல்லியிருக்கணும், இல்ல உங்களுடைய மத்திய தலைமை கிட்ட கொண்டு போய் நீங்க அதை ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க சோஷியல் மீடியால ஒரு பதிவு போடும்போது அது என்ன ஆகுதுன்னா, சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய காடர்ஸ் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். காங்கிரஸ் காடர்ஸும் சரி, திமுக காடர்ஸும் சரி. திமுக காடர்ஸ் உடனே வந்து ட்ரிகர் ஆவாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் காடர்ஸ் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இது தேவையில்லாத ஒரு உரசலை ஏற்படுத்தும். அதுவும் எலெக்ஷன் நெருக்கத்தில் இன்னும் 20 நாள் இருக்கும் பொழுது இதை செய்யறது வந்து ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸாக தோணுது, ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமாக தோணுது. நான் வந்து தொடர்ந்து அதை வந்து சமூக வலைதளங்களை நான் வலியுறுத்திட்டு வரேன். நேற்று கூட பாருங்க, காங்கிரஸ்லேருந்து செல்வம்னு யாரோ ஒருத்தர் போய் தாவேக்கால சேர்ந்திருக்கிறார். அவர் தாவேக்கால போயிட்டு சேர்ந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி 3 மாசமா வந்து விஜயோட பேச்சுவார்த்தையில இருந்தாரு, அவருக்கே வந்து தீய சக்தி திமுகவை ஒழிச்சிட்டு தாவேக்காவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு தோணுது அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவர் பதிவு பண்றது கிளாசிக் பிரிவினைவாத அரசியல், வெஜ் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிளாசிக் வெஜ் பாலிடிக்ஸ். இது போன்ற ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல 2 தரப்பு தொண்டர்களையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதத்தை, ஒரு கசப்பு உணர்வை ஏற்படுத்தினா இது தலைவர்கள்ட்ட பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்து ராகுல் காந்தி நேரில் வந்தாருன்னா அவர் போய் ஸ்டாலின் அவர்களை வந்து ஆற தழுவி அணைச்சிக்க போறாரு, அண்ணன் தம்பி அப்படிங்கிற மேடையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து மாறாது. ஆனா கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற கேடர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த உரசலை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியாது. ஸோ கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களும் இதை உணர்ந்து செயல்படணும். அதுவும் குறிப்பாக எலெக்ஷன் நேரத்துல ஐ திங்க் தே ஹேவ் டு பி a bit more careful அப்படின்னு தோணுது, பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க தானே கேடர்ஸ்க்கு வந்து வழிகாட்டக்கூடிய தலைவர்கள். நீங்கள்லாம் அதுவும் சீனியர் லீடர்ஸா இருக்கும்பொழுது இது போன்ற விஷயங்களை வந்து தவிர்ப்பது பெட்டர்னு தோணுது. இப்போ காங்கிரஸோட அணுகுமுறை பற்றி ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னன்னா, குறிப்பா வந்து இது மாதிரி தான் பீகார்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து அவங்களுடைய அணுகுமுறையினால தான் தேஜஸ்வி யாதவ் தோக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வந்து இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வேட்பாளர் தேர்வில் இந்த மாதிரி ஜோதிமணி இது பண்ணியிருக்காங்க. புதுச்சேரியை பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலேயே வந்து அவங்க வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. பிரதமர் விசிகாவுக்கு தொகுதிகள் ஒதுக்காதனால கூட்டணியிலிருந்து விசிக புதுச்சேரியில் வெளியே வர வேண்டிய சூழல் இருந்தது. மேல இருக்கக்கூடிய தலைமை வந்து இதை முதல்லயே கண்ட்ரோல் பண்ணணும், இந்த முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இது இன்னும் மேல 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 வந்து ஃபெஸ்டர் ஆகி ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை வந்து கிரவுண்ட் லெவல்ல உருவாக்கிடுச்சுன்னா, நாளைக்கு யார் கேண்டிடேட்டா நீங்க போட்டாலும், நீங்க நல்ல கேண்டிடேட்டா போட்டாலும் கூட்டணி கட்சிகள் வேலை செய்யாம போயிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? அது காங்கிரஸ்க்கு தானே நஷ்டம். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க கேண்டிடேட் தானே தோக்க போறாங்க. இப்போ இது உங்களுடைய வாக்கு வங்கி, உங்களுடைய வின்னிங் ப்ராஸ்பெக்ட்ஸை தான் பாதிக்கும். அப்போ நீங்கள் உண்மையிலேயே கட்சியை இங்கே வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைந்து ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகத்தோடு நாம் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடுத்த கட்ட தலைமைகள் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து எதிர்கட்சியுடைய ஐடி விங்க சீன்றது, அவங்கள வந்து நோகடிக்கிற மாதிரி பதிவுகள் போடுறது, உடனே அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணணும்னு பதிலுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் டு யூ அச்சீவ்? ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்காக இவ்வளோ கசப்பு உணர்வு தேவையா? இதற்கு நேரடியாக நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவே இந்த அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் வந்து நல்ல விதமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை மூலமாகவே இதை அச்சீவ் பண்ணியிருக்கலாமே. இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். கிட்டத்தட்ட பீகாரில் நடந்தது தானே இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடக்குது. இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா எவ்வளோ தூரம் கூட்டணி கட்சிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தமிழ்நாடு தான். நீங்கள் வேற எந்த மாநிலத்திலையுமே வந்து காங்கிரஸ்க்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் வந்து கிடைச்சது வந்து நீங்கள் சொல்லுங்களேன், வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்கா? நாட் ஈவன் இன் கேரளா, நாட் ஈவன் இன் வெஸ்ட் பெங்காலுங்க.
அப்போது தொடர்ந்து காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ராகுல் காந்தி அவர்களே பப்பு பப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து எள்ளி நகையாடிய போது கூட இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவரை வந்து அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா ராகுல் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானம், இதெல்லாம் இருக்கிறதுனால தானே. அப்போ உங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த ஜனநாயக மாண்புகளை மீறாமல் அதை மதித்து நடக்கும் பொழுது that reciprocation is always expected from the other side also, which is unfortunately at times missing. அது என்னன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப ஜனநாயகமான ஒரு கட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன் ஆஃப் தேர் ஓன். அது தப்பு கிடையாது. நீங்கள் ஜனநாயகமாக இருக்கலாம், எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். பட் அதை எங்கே வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். கட்சிக்குள்ளே வந்து நிறைய கேம்ப்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சனல் அனிமாசிட்டிஸை சோஷியல் மீடியாவில் தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது தவறு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா கட்சியோடைய மேலிடத்துக்கு போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே தட் இஸ் வேர் இட் ஹேஸ் டு பி ரிசால்வ், நாட் ஆன் சோஷியல் மீடியா, விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இன்னைக்கு அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வாபஸ் வாங்குறது, இல்லை எல்லாம் பிரச்சனை கைமீறி போனதுக்கப்புறம் தலைமையிலேருந்து ஒரு டைரக்ஷன் வருது. தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ட்ரைங் டு சால்வேஜ் த சிச்சுவேஷன் ஒன்ஸ் த டேமேஜ் இஸ் டன். இல்லை, டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சால்வேஜ் பண்ணி என்ன இது பண்ணும்போது கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஒட்ட வச்சாலும் அது பழையபடி இருக்காது இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லா கட்சிகளுமே அதில் கொஞ்சம், அதுவும் காங்கிரஸ் எஸ்பெஷலி கொஞ்சம் கவனம் செலுத்தணுமோ அப்படின்னு தோணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் வந்து தமிழர் தேசிய கட்சி கே செல்வகுமாருக்கு வந்து ஒரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடறதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, தொகுதி ஒதுக்கியிருக்காங்க வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அவர் வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா மோடிஜியும் நானும் ஒரே ஸ்கூல்லேருந்து வந்தவங்கன்னு தான் சொல்கிறார் வந்து. குறிப்பாக சமூக நீதி சொந்தமாக பேசுகிறவங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் அந்த இன்டர்வியூ பார்க்கல, ஸோ அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தாங்க, அவங்க இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவரும் வந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் வந்து அங்கே இருந்தவங்க வந்து திமுகவுக்கு மாறி வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மனசு மாறி ஒரு திமுகவுடைய கொள்கையை, ஒரு மதசார்பற்ற ஒரு கொள்கையை வந்து உள்வாங்கிக்கிட்டு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்களால இந்த கூட்டணியில் சர்வை பண்ண முடியுங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லை வெறும் சீட்டுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க, இல்லை வெறும் ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக தான் அவங்க வந்திருக்காங்களாம், மக்கள் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நாம் அதில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே யார் உண்மையாக கொள்கையை உள்வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, யார் தேர்தல் ஆதாயத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்க மக்களுடைய அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க தாங்க டிசைடிங் ஃபேக்டர். ஓட்டு போடுறவங்க அவங்க தான். தே கேன் ஈஸிலி see through all this. யார் உண்மையாக இருக்கிறாங்க, யார் உள்ளுணர்வோடு இருக்கிறாங்க, யார் மேலோட்டமாக இருக்காங்கங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் வாக்கு வங்கியில் அதற்கான பதிலை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ சார்.